ஹாய் ஐஸ். இன்றைக்கி என்னோடய நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? நான் 7:30 போல் தான் எழுந்திரிச்சேன். காலையில் எங்கள் அம்மா ஒரு கிளாஸ் ப்ரோட்டீன் பால் கொடுத்தாங்க. அதையும் குடிச்சிட்டு காலையிலக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி லீவு, ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம், கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்டு அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி அடுக்கி வச்சுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் இந்த கவர் மட்டும்தான் அதிகமாட்டுக்கு இருக்கும், அதுவும் டேபிளில் தான் இருக்கும். அதனால் நான் தேவையில்லாத பொருள்லாம் தூக்கி போட்டுருவேன். எக்ஸ்ட்ரா எது இருந்தாலும் தூக்கி போட்டுருவேன், எதுக்கு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா போடல அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா என்னை ஏசுவாங்க, நான் கண்டுக்கிட மாட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் வந்துச்சு, இன்றைக்கி ஈட் அசஸ்மெண்ட் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தான் கால் வந்துச்சு. ஒரு 8:30 இருக்கும், அப்போ தான் கால் வந்துச்சு. ஸோ நான் டேபிள் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் ஃப்ரெஷ்அப் ஆகி வெளியே வந்துடணும்னு நினச்சேன். ஆனால் என்ன, நான் வர்றதுக்குள்ளாடி அவங்க வந்துட்டாங்க. இதிலே நம்மளோட ஹார்ட் பீட்டு, நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் காட்டும். 24 ஹவர்ஸ் இதை என் கையில் கட்டியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மார்னிங்க்கு அம்மா ராகி தோசையும் மட்டன் கிரேவியும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். டிம்பானிக் டெம்பரேச்சர் பார்த்தாங்க. அப்படின்னா இந்த மிஷினை வச்சு காதில் நம்மளோட பாடியோட டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க. அது ஒரு 3 டைம்ஸ் செக் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. கிச்சனில் தெர்மல் என்விரான்மெண்டல் மானிட்டர் அந்த மிஷின் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. காற்றுல எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது, ஹீட் எப்படி இருக்குன்றதை பார்ப்பாங்க. இதனால் உடம்புக்கு ஏதாவது கேடு விளைவிக்குமான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுட் கோஷின்லாம் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, என்னென்ன சாப்பிடுவீங்க, எவ்வளோ அளவு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு பிபி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூரின் சாம்பிள் கொண்டு வர சொன்னாங்க. அப்புறம் சாம்பிளையும் அவங்க கலெக்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் நான் சங்குப்பூ பார்த்துருந்தேன். அந்த சங்குப்பூவெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கணுன்ட்டு இனி சேர்த்து வைக்க ஆரம்பிச்சு. இப்போ இந்த ஹீட் அசஸ்மெண்ட்காண்டி இந்த மிஷினையும் அந்த பென்ட்ரைவ் போல் இருக்க மிஷினையும் வச்சுட்டு போயிருக்காங்க, ஹீட் எப்படி இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இனி இதை நாளைக்கு தான் எடுக்க வருவாங்க அந்த அண்ணா. நெக்ஸ்ட் இன்னையோட நாளை பார்ட் 2ல் பார்க்கலாம். டாடா, பாய்.